ஆபிரகாம், நேற்று சீமானிடம் நள்ளிரவில் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவர் ஏற்கனவே இதே வழக்கில் அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் மற்றும் நேற்று எழுத்துப்பூர்வமாகவோ மற்றும் அவர் நேரடியாக அந்த விசாரணை அதிகாரியிடமும் அளித்த வாக்குமூலங்களில் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து விசாரணை அறிக்கை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரமே அந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை அறிக்கை விரைவாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பெங்களூரில் விஜயலட்சுமியிடம் காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக புதிய வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த புதிதாக பெற்ற புகார் வாக்குமூலங்கள் மற்றும் ஆவணங்களுக்கு சீமான் இப்போது என்ன பதில் அளித்தார், இதற்கு முந்தைய விசாரணையின் போது என்ன பதில் அளித்தார் என இரண்டையும் ஒப்பீடு செய்து அந்த வாக்குமூலங்கள் மற்றும் அவர் அளித்த தகவல்கள் ஒரே மாதிரி இருக்கிறதா அல்லது மாறி மாறி இருக்கிறதா, அந்த புகாருக்கான அடிப்படை முகாந்திரங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பது குறித்த விசாரணை அறிக்கையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த விசாரணை அறிக்கையோடு விஜயலட்சுமியின் வீட்டில் இருந்து அவரிடம் பெறப்பட்ட ஆவணங்கள் மற்றும் திருமண மோசடி செய்ததாகவும் பணம் கொடுத்து அவர் ஏமாற்றியதாகவும் அவர் கூறிய புகாருக்கான ஆவணங்கள் என்ன, அதற்கு சீமான் அளித்த பதில்கள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் அடங்கிய விசாரணை அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாளை மறுதினம் உச்சநீதிமன்றத்தில் விஜயலட்சுமியின் புகார், நடிகை விஜயலட்சுமியின் அந்த புகார் வழக்கை தடை கோரி சீமான் தொடர்ந்த வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணை அறிக்கை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விசாரணை அறிக்கையானது இந்த சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் கீழ் எடுக்கப்பட்ட அந்த விசாரணையின் மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கும். ஏனென்றால் இரண்டு விசாரணை அதிகாரிகள், வெவ்வேறு விசாரணை அதிகாரிகள், நேற்று அவரை விசாரித்த இரண்டு விசாரணை அதிகாரிகள் இதற்கு முன்பு அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இதே வழக்கில் ஆஜராகி அளித்த வாக்குமூலங்கள் என இரண்டையும் ஒப்பீடு செய்து இந்த விசாரணை அறிக்கை தயார் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த விசாரணை அறிக்கையானது இந்த வழக்கு விசாரணை இதில் மிக முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. ஆபிரகாம்.